அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் பொழுதை நாங்கள் காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் வாரத்தின் மத்திய நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இந்த நாளின் செய்தியை ஆர்வத்தோடு கேட்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நாளில் நாம் தானியேல் புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த 2300 ராப்பகல் என்கின்ற அந்த வார்த்தையின் பலத்தை இந்த நாளில் நாம் சற்று கேட்க இருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் என்பது தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. தானியேலுக்கு காண்பித்த அந்த தீர்க்க தரிசன அந்த தூதனுடைய சொப்பனத்தின் மகிமை பாழாக்குகிற அந்த காலகட்டம் எதுவரைக்கும் செல்லும் என்று தானியேல் கேட்கிறார். அப்பொழுது அங்கு தானியேல் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இது 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். தானியேல் 8வது 14 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றும் தானியேல் 8:17 நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மகத்தான ஒரு காரியம் 2300 ராப்பகல். இந்த 2300 ராப்பகல் என்பது இரவும் பகலும் சேர்ந்த ஒரு சம்பவம். அதாவது 1150 நாட்கள். 1150 நாட்கள் என்று சொல்லும்போதே நாம் இதை 1500 நாட்கள் என்று கணக்கிடுகிறோம். வேதாகமத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. எசேக்கியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூத வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். இதே வாசகத்தை நாம் என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கும்போது 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே நான் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் 40 ஆண்டுகள்
என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கு மேலும் ஒவ்வொரு நாட்களுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆண்டு என்று சொல்லுகிறார். ஒரு ஆண்டுக்கு பதிலாக ஆண்டவர் தேவன் ஒரு நாளை கட்டளையிட்டு இருக்கிறார். 40 நாட்கள் நீங்கள் சுமக்க வேண்டுமென்றால் 40 வருடங்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இவருடைய 7 நாளை நிறைவேற்றி அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றார். இங்கு யாக்கோபு தன்னுடைய மாமனாரிடத்தில் லாபானிடத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு சம்பவத்தை 7 நாள் என்று சொல்லும்போது 7 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 27வது வசனத்தில். அப்படி என்றால் அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்மிலே எப்படி பலன் கொள்ளுகிறது என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இது 7 காலங்களை குறித்ததான ஒரு சத்தியம். இந்த சம்பவம் எதை பற்றி நமக்கு கூறுகிறது என்றால், இந்த அருக்களைப்பிற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதிப்பு 2300 ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லுகிறார். அதாவது தேவ சமூகத்தில் ஒரு காலத்தை நிறைவேறுதல் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் கணக்கிட்டு சொல்லுகிறார். தானியேல் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று நாம் படித்தோம். இதில் ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டை குறிக்கிறது என்று 3 வசனங்களை நாம் தியானித்தோம். ஆதியாகமம் 29:27, என்னாகமம் 14:34, எசேக்கியேல் 4:6. இந்த 3 வசனங்களையும் பார்க்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு ஆண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் 2300 ராப்பகல் என்று சொல்லும்போது 2300 ஆண்டுகள் என்று நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இதனுடைய விரிவுரை, இந்த 2300 ராப்பகல் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது, எந்த ஆண்டு முடிவடைகிறது, மொத்தமாக 2300 ராப்பகல் சொன்னால் ஆரம்பம் எப்பொழுது, முடிவு எப்பொழுது என்று நாம் எல்லோரும் அறிய வேண்டும். அதை வெளிப்படுத்துவதற்கு இங்கு தானியேல் அது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று, எப்பொழுது முடிகிறது என்று இங்கு வேதத்தில் தானியேல் சொல்லுகிறார். தானியேல் 9வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்திலே இவைகளை நாம் பார்க்க முடியும். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக அல்ல. அங்கு நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான்.
நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் சுமரும் என்று சொல்லுகிறார். இதில் 3 கால நிபந்தனைகளை இங்கு இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தில் 3 கால நிபந்தனைகளை இங்கு வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், முதலாவது, எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பு, கட்டளை பிறப்பிக்கும் முதல், அதை கட்டி முடிக்கும் வரை, அதை கட்டி முடிக்க பின்பு மேசியா வெளிப்படும் வரை, மேசியா வெளிப்பட்டதற்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படும் வரை. அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 7 வாரங்கள் எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு, பின்பு எருசலேம் ஆலயம் கட்டி முடித்தது 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா வெளிப்படுகிறார். மேசியா வெளிப்பட்டதற்கு பின்பு அங்கு மேசியா சங்கரிக்கப்படுகிற 1 வாரம், 7 வாரம், 42 வாரம், பின்பு 1 வாரம். அன்பு பிள்ளைகளே, 7 வாரம், 62 வாரம், பின்பு 1 வாரம். ஆக மொத்தம் 7 + 62 + 1, 70 வாரங்கள் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுவாகிய எருசலேம் ஆலயம் எடுத்து கட்டப்படுவதற்கான உத்தரவு வெளிப்படுவது முதல். எப்பொழுது இந்த உத்தரவு வெளிப்பட்டது என்றால், எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 6வது அதிகாரம் 14வது வசனம், எருசலேம் ஆலயம் அங்கே கட்டப்படுவதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டது. அது எப்பொழுது என்றால், கிமு 457வது ஆண்டு. எப்பொழுது முடிக்கப்பட்டது என்றால், அங்கு 7 ஆண்டுகளுக்கு பின்பு. அப்படி என்றால் 7 ஆண்டுகளுக்கு 7 நாட்கள், ஒரு வாரத்திற்கு 7 வாரம் செல்லும் என்று சொல்லுகிறார். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அப்படி என்றால் 7 வாரத்திற்கு 49 நாட்கள். இந்த நாளை நாம் வருடமாக கன்வெர்ட் பண்ண வேண்டும். 457 ஆண்டிலிருந்து 49 ஆண்டுகள் கழிந்து சென்றால் எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? 408 ஆண்டுகள் இருக்கும். 409 ஆண்டுகள் இருக்கும். இந்த 409 ஆண்டுகளிலே நாம் எப்படி கணக்கு போடுகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். வேதாகமத்தில் எஸ்ராவின் நாட்களில் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் அகாஸ்வேரு, தரியு போன்ற ராஜாக்களின் காலங்களில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 7 ஆண்டுகளுக்கு பின்பு. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு 408 அந்த ஆண்டு எருசலேம் ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. பின்பு 62 வாரங்கள் கழித்து மேசியா வெளிப்படுகிறார். மேசியா இந்த லோகத்திற்கு வெளிப்படக்கூடிய காலம் எப்பொழுது என்றால், அவர் திருமுழுக்கு பெற்று உலக இரட்சகராக தன்னை பிதாவானவரால் அறிமுகம் செய்யக்கூடிய காலம்தான் அது. அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 3:23, நான் மன்னிக்க 30 என்று சொல்லிவிட்டேன். லூக்கா 3:23. அப்படி என்றால்
இயேசு கிறிஸ்து இந்த லோகத்தில் ஞானஸ்தானம் எடுத்து வெளிப்படக்கூடிய காலம் எப்பொழுது என்றால் 62 வாரங்களுக்கு பின்பு. இந்த 62 வாரங்களுக்கு பின்பு என்று சொல்லும்போது 62 வாரங்களுக்கு எத்தனை நாட்கள்? 434 நாட்கள். 434 நாட்கள். எருசலேம் ஆலயம் எப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டது? கிமு 408. அப்படி என்றால் கிமு 408 முடிவதற்கு எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது? 407 ஆண்டுகள். 408 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பு அடுத்து கிபி ஆரம்பமாகும். கிபி ஆரம்பமாகுவதற்கு என்ன விளக்கம் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து இந்த 436 407 கழித்தோம் என்றால் 27 வருஷங்கள் அங்கு நமக்கு கிபியில் சென்று விடுகிறது. அந்த கிபியில் சென்ற அந்த வருடம் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம் அல்லவா, லூக்கா 3:23 அந்த வாரம் மேசியா வெளிப்படுவார் என்று சொன்னது. அந்த வார்த்தை அவர் ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்பொழுது என்றால் கிமு 3வது நூற்றாண்டில் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவர் கிபியில் பிறக்கவில்லை, கிமுவில் பிறந்தார். அதற்கு உதாரணமாக அங்கு ராஜா அங்கு ஆளுகிறார் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். திபேரு ராயன் ராஜ்யபாரம் கொண்ட 15ஆம் வருஷத்திலே பொந்து பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாக, ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும், அவன் சகோதரனாகிய பிரிப்பு காற்பங்கு தேசாதிபதியாக இந்திரேயாவுக்கும் திரகுணித்தி நாட்டிற்கும் அதிபதியாக விசானியா காற்பங்கு தேசமாகிய அபிமெலேக்குக்கும் அதிபதியாகவும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அவன் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 27 கிபி 27. இந்த கிபி 27 அவர் ராஜ்யபாரம் பண்ணும்போது தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்படி என்றால் நமக்கு வேண்டியது இங்கு 30 ஆண்டுகள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த கிபி 27 ஆண்டில் தான் அவர் பிறந்திருக்கிறார், அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அப்படி என்றால் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்கு வயது 30. இந்த 3 ஆண்டுகள் எதில் வருகிறது என்றால் அங்கு கிமுவில் வருகிறது. இதற்கு என்ன சான்று என்றால், நாம் அதே லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டியதென்று அகாஸ்வேர்வினால் அங்கு கட்டளை பிறந்தது. அகாசு ராஜா அங்கு ஆட்சி செய்த காலத்தில்தான் அங்கு ஆண்டவர் ஞானஸ்தானம் அங்கு பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது கிமு 3வது நூற்றாண்டு. அன்பு பிள்ளைகளே, சரித்திரம் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கிமு 457 துவக்கிய அந்த 2300 ஆண்டுகள் எப்பொழுது முடிவடைகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அங்கு 1844 முடிவடைகிறது. எப்படி 1834 முடிவடைகிறது என்றால் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு 7 வாரங்கள் எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கான உத்தரவு, 49 ஆண்டுகள். அங்கு மேசியா வரும் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அது 400 அதாவது 62 வாரங்கள், 434 ஆண்டுகள். இந்த 434 ஆண்டுகள் பின்பு மீது 1 வருடம் இருக்கிறது. அந்த 1 வருடம் இயேசுவானவர் அந்த வருடம் பாதி சென்றதற்கு பின்பு இயேசுவானவர் சங்கரிக்கப்படுவார். பின்பு அங்கு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று 7 ஆண்டுகள் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு வருடத்தில் பாதி, ஒரு ஆண்டில் ஒரு வாரத்தில் பாதி, 3½ ஆண்டு, 3½ நாள். இயேசு கிறிஸ்து 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார், வேதமும் சொல்லுகிறது என்றால், அவர் எப்பொழுது சங்கரிக்கப்பட்டார் என்றால் 33 வயதில். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நாள் 33 ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம். அது 6 மாதம் கணக்கு வித்தியாசத்தில் 33½ ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அந்த ஆண்டு, அந்த வாரம் பாதி, மீதி ஒரு வாரத்தில் 3½ நாள், மீதி 3½ நாள் இருக்கிறதே, அந்த வாரத்தில் புறஜாதிகளுக்கு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணக்கூடிய ஒரு சாராம்சத்தை ஆண்டவர் சொல்லி காண்பிக்கிறார். புறஜாதிகளுக்கு சத்தியம் சொல்லப்பட்ட ஒரு காலம். அது எப்பொழுது நிறைவாகிறது என்றால் 1844. இப்பொழுது நாம் கூட்டி பார்ப்போம். இந்த 70 ஆண்டுகள் 7 + 62 + 1, 7 + 62 + 60 + 1, 70 ஆண்டுகள். அப்படி என்றால் 457 ஆரம்பித்த அந்த துவக்கம் 1844 முடிகிறது. இந்த 1844 ப்ளஸ் 457 கூட்டி பாருங்கள். ஏறக்குறைய 2000, ஏறக்குறைய இல்லை, சரியாக 2301 நாள் வரும். அந்த 6 மாதம் இடைப்பட்ட காலத்தில் அது கணக்கு சற்று தப்பாக, அதாவது முன்னால் 6 பின்னால் 6, அது இரண்டும் சரியாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னொரு சுலபமான கணக்கு, 2300 ராப்பகலில் இருந்து நாம் 490 வருஷங்களை நாம் கழித்து பார்ப்போம். எத்தனை ஆண்டுகள் வருகிறது? அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலத்து நியமங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் என்பது உலகத்தின் அசுபாரத்தை அகற்றுகிற ஒரு சம்பவம். இன்ன காரியங்கள் உலகத்தில் நாம் நடக்கும் என்பதை ஆண்டவர் சரித்திரபூர்வமாக வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். இதை ஒரு நாள் படித்தால் மட்டும் போதாது, நாம் 2-3 தடவை இதை ஒப்புரவாக்க வேண்டும். ஒரு நாள் என்பது வேதாகமத்தில் ஒரு வருடத்திற்கு சமம் என்று நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பின்பு இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த சத்தியத்தை ஏற்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வரலாறிலிருந்து அவர் மரிக்கும் காலகட்டத்திற்குரிய ஜீவிதம் எப்படிப்பட்டது, அதில் என்னென்ன மாற்றங்கள் லோகத்தில் நடந்தது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வசனம்தான் இந்த பகுதி தான் இந்த 2300 ராப்பகல். இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், அழிவு நிச்சயம். ஆனால் இந்த அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று விரும்பினால், தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு வேதாகமத்தில் எழுதப்பட்ட, மோசேயினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் சாபங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காது இருக்க வேண்டுமென்றால், நாம் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அதில் நடக்க வேண்டும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பயந்து எப்படி நடக்கிறோம் என்பதை யோசித்து இந்த பாதையில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதுதான் 2300 ராப்பகலுடைய தீர்க்க தரிசன வசனத்தின் கால அட்டவணைகள்.
இதை அறிந்து நாம் இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த 2300 ராப்பகலின் தீர்க்க தரிசன நியமங்கள் என்ன என்பதையும், காலத்தின் நிறைவேறுதல்கள் எப்படி சரித்திரபூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இனிமேலாவது இந்த சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இது அறிகிற ஆர்வத்தோடு நாங்கள் இல்லாமல் அதன்படி நடக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தையும் எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, கேட்ட சத்தியத்திற்கு நாம் நம்மை தற்காத்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். இந்த வார்த்தைகள், இந்த சத்தியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இதை படிக்கிற பிள்ளைகள் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.